வந்தேன், பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அப்போவே 6 லட்சம் கொடுத்தேன் அன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ்க்கு நீங்கள் எப்படி அறிமுகமா? நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமா? ஒரு வருஷமா 1.5 வருஷமா அந்த தனலட்சுமி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுமா. நம்ம ஆஃபீஸில் வேலை டெலிகால். ஆமாம், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்க தனலட்சுமி பின்ன அறிமுகம் இல்லை, ஒன்றும் இல்லை, பண்ணிச்சு. ஐயா அந்த மாதிரி வந்து வாங்கிங்க இருக்குங்கன்னு சொல்லிச்சுங்கம்மா. வந்தேன், பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அப்போவே 6 லட்சம் கொடுத்தேம்மா அன்னைக்கு. சரி மேடம், கொஞ்சம் அமௌண்ட் கம்மி இருக்கு மேடம், வர வேண்டியது இருக்கு. இல்லை இருக்கிறத கொடுங்க, பத்திரம் போட்டுங்க, அப்புறம் பேசிக்கிறோம்னாங்க. அன்னைக்கு சொன்னேன் இந்த மாதிரின்னு. இல்லை நீங்கள் பத்திரம் போட்டுங்கன்னு சொல்லி உடனே காரில் அனுப்பி விட்டு கரியாவட்டி போய் மணிகண்டன் சார் அவர் வந்து பேசிட்டு சொல்லிட்டு பத்திரம் பதிவு பண்ணி ரொம்ப மறுவாதி கொடுத்தாரு மேடம். ரொம்ப மறுவாதி, ரொம்ப ஆனஸ்டாக பண்ணி பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து சொல்லிட்டு அப்படியே நான் ஊருக்கு போயிட்டேன் மேடம். பத்திரப்பதிவு எல்லாமே சீக்கிரமா பண்ணி கொடுத்தாங்க. சீக்கிரம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். நீங்களே காசு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறப்ப நம்ம ஆபீஸ்ல கூப்பிட்டு உங்களுக்கு 15 கொடுத்தாங்க. பாதி பணம் கட்டின உடனே இடத்த 15 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மீதி பணம். மேடம் அது வந்த உடனே, பத்திரம் வந்த உடனே எனக்கு மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பத்திரம் வந்துச்சு, வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மேடம் அது இருக்கட்டும், இந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நான் வாங்குவேன், அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும் நானும் சொல்லிட்டேன். சரிங்க மேடம், அது சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அதை கொடுத்துட்டேன் மேடம். சரி சார், நீங்கள் நம்ம எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ்ல மென்மேலும் வந்து சொத்து வாங்கணும்னு எங்கள் கம்பெனி சார்பாக சாரை வாழ்த்துறோம். சரி மேடம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் எங்கள் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் மேடம். ஓகே, அடுத்தடுத்து வாங்க நம்ம கம்பெனிக்கு. தேங்க்யூ.